எல்லாமே ஒரு நல்ல நல்ல மாடுகளாகவே அளவு பட்ஜெட்டில் இருந்து எதுவும் ஒரே ஒரு மாடு ஒன்று தான் லட்சத்தை தாண்டி இருக்குதுங்க. மீதி எல்லா மாடுமே கீழ் விலை தான். என்னால் சமாளிக்க முடியல, எங்கள் ஊரில் விற்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்மகிட்ட பொறுமையாக இருந்தால் நல்லபடியாக நான் என்றைக்கும் எடுத்து தருவேன். அவசரப்பட்ட வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி 2-3 கஸ்டமர் நம்ம எடுத்து தரல. எல்லாருமே பெரிய பட்ஜெட்லேயே எடுக்க முடியாது இல்லை. எல்லாரும் மிடில் கிளாஸும் வரும், ஹை கிளாஸும் வரும். நம்ம அதுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீ வருங்காலத்தில் தெளிவாக ஒவ்வொரு மாடு எப்படி வாங்கியிருக்கோம், என்ன கண்டிஷன், எது நல்லா தெளிவாக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எடுக்கும். ஏன்னா நம்ம கஸ்டமர் சில பேர் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் உங்கள் வீடியோ இல்லைன்னா கொஞ்சம் தெளிவாக எடுத்து வீடியோ போடுங்க, மாட்டோட டீட்டெயில் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறாங்க. இது கழிப்பு கிடையாதுங்கண்ணா. இப்படி இருந்தா இது இப்படி 2 சுழி இருந்தாலும் கழிப்பு இல்லை. இப்படி இருந்தாதான் குடமால கூட அடிமால அடிமாங்க. இப்படி 5 லிட்டருக்கு மேலே கறக்கும். அப்படி கணக்கு வச்சுக்கணும். நம்ம 20 நாளைக்கு நம்மளை தான் கேட்பா. 20 சொன்னீங்க நமக்கு முன்ன பின்ன கம்மியா சொல்லிட்டு போக வேண்டியதுதான். வணக்கம். வணக்கம். இந்த வாரம் வியாழக்கிழமை கருங்கல்பாளைய சந்தையில் இருக்கும். ஆமாங்க. இன்னைக்கு என்ன நிலவரம்னு நிறைய மாடு எடுத்திருக்கோம். ஆமாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுனால கொஞ்சம் டைம் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. அதனால ஒரு மாடை பத்தியும் இன்னைக்கு பார்த்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாங்கண்ணா. இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்திருக்கு? வணக்கம்ங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல்பாளையம் சந்தையில் நம்ம வாரம் வருஷம் ஒரு 5-6 வருஷமாக நம்ம மாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர், புது கஸ்டமர் எல்லாத்துக்குமே மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். அதில் அடுத்த 20ஆம் தேதிக்கு மேலே பண்ணா ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் நம்மகிட்ட வந்து இன்றைக்கி மாடெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம் என்னன்னு ஒரு விசிட் பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் வந்து இனிமேட்டு அடுத்த வாரத்தில் வருவாங்க 20ஆம் தேதிக்கு மேலே மாடு வாங்குறதுக்கு. இன்றைக்கி மாடு எல்லாமே ரெகுலர் கஸ்டமர் நிறைய வந்திருக்காங்க. அதில் ஓரளவுக்கு நல்ல நல்ல மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். கேரளா கஸ்டமருக்கும் மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு நல்ல நல்ல மாடுகளாகவே அளவு பட்ஜெட்டில் இருந்து எதுவும் ஒரே ஒரு மாடு ஒன்று தான் லட்சத்தை தாண்டி இருக்குதுங்க. மீதி எல்லா மாடுமே கீழ் விலை தான். எப்படி சொல்கிறது, ஒரு 55-60 ஒரு 80-85 அதுக்குள்ளே தான் இன்றைக்கி நல்ல நல்ல மாடுகளை எடுத்துருக்குறோம். நிறைய மாடு எடுத்துருக்குறோம். எல்லாம் கஸ்டமரே பால் கறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்மளும் கறக்கணும், எல்லாம் கறந்து செக் பண்ணி கொடுக்கணும். வாரம் நம்ம வியாழக்கிழமைனா ஈரோடுல நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது போக வந்து லாட் ஐட்டம் மாடுகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா மாடு பண்ண பார்த்துக்க முடியல, என்கிட்ட மாடு வத்தக்கறவை நிறையா இருக்குது, வெட்டு மாடு ஆட்டம் இருக்குது, ஏன்னால் சமாளிக்க முடியல, எங்கள் ஊரில் விற்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம லாட் ஐட்டமும் அது 10 மாடாக இருந்தாலும் சரி, 100 மாடாக இருந்தாலும் 200 மாடாக இருந்தாலும் அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் விலைக்கு தகுந்த பேர் இருந்தால் நம்ம அதையும் எடுத்து அழிச்சு கொடுத்துட்றோம். அதனால் தேவைப்படுறவங்க எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க. வளர்ப்பு கன்று வேணும் அப்படின்னாலும் கூப்பிடுங்க, வாங்கிக்கலாம். மேக்சிமம் வந்து நல்ல நல்ல மாடுக்கு வாங்கி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட பொறுமையாக இருந்தால் நல்லபடியாக நான் என்றைக்கும் எடுத்து தருவேன். அவசரப்பட்ட வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி 2-3 கஸ்டமருக்கு நம்ம எடுத்து தரல. அதனால் தெளிவாக இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து வாங்கிட்டு போகிறனால தான் அடுத்தடுத்த ரிப்பீட் கஸ்டமர் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம அப்படி தான் மாடு எடுத்து கொடுக்குறோம். தேவைப்படுறாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நேரில் வாங்க, பொறுமையாக இருங்க, நல்லபடியாக எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எந்த ஏரியாவுக்கு நல்லா எடுத்து கொடுத்தோம்? இன்னைக்கு கரூர், சேலம், நாமக்கல், இந்த சைடு என்னது முசிறி, அந்த சைடு மதுரை, அப்போ 5-6 ஊர், இப்போ கேரளா, அப்படி நிறைய ஊர் எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எடுத்து கொடுத்ததுல நான் ஃபார்ம் டைப் எடுத்து கொடுத்துருங்களா இல்லை வீட்டில்? இல்லைங்க, அப்படி இல்லை. அது ஃபார்ம் டைப்னா ஒரு 10 மாடு 20 மாடு வச்சிருக்கவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்போ சில பேர் 1-2 வச்சுருக்கவங்க இருக்காங்க. சில ஃபார்ம் டைப்பாக செட்டு போட்டு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி ஃபார்ம் டைப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நடைமுறையில் அங்கே ஃபார்மா என்னன்னு போய் பார்த்தா தானே தெரியும். அதனால் வந்து நம்ம அங்கே போய் ஒவ்வொன்றா பார்த்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இல்லை நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை லிட்டர் கறவையில் எடுத்து? எல்லாமே ஒரு 5-20 லிட்டரு. அது 1-2 12-13 கறக்க வேறு அளவு போச்சுட்டு அவங்க வருமான பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு சொல்லி பட்ஜெட்டுக்கு தகுந்த எடுத்து கொடுக்குறோம். எல்லாருமே பெரிய பட்ஜெட்லேயே எடுக்க முடியாது இல்லை. எல்லாரும் மிடில் கிளாஸும் வரும், ஹை கிளாஸும் வரும். நம்ம அதுக்கு தகுந்த எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேட் எஸ்என்எஃப்லாம் வர மாதிரி பார்த்துட்டு. ஆமாம், மெயின் அப்படி தான் எடுத்து தரோம். மெயின் வெயில் தாங்குற மாதிரி எடுத்து கொடுத்துட்றோம். கிராமத்து மாடாக பார்த்து இந்த பண்ணை மாடு இந்த மாடெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கிராமத்து மாடு தான் எடுத்து கொடுக்குறோம். தெளிவான கேரண்டியாக 4 கிட்ட வாங்கி கொடுத்தோம். தப்புனா நாளைக்கு மாடு மாற்றி கொடுக்குற வேரி கண்டிஷனில் தான் மாடு கண்டிஷனோட தான் வாங்கி கொடுக்குறோம். தப்போ ஒன்றா இருந்தால் நாளைக்கு மாடு மாற்றி கொடுத்துருவோம். அந்த கண்டிஷனில் தான் நாளைக்கு எடுத்து கொடுக்குறோம். அது ரீசனபிளான தப்பாக இருக்கணும். சும்மா எனக்கு ஏதாவது நொண்டிசாக்கு சொல்கிற இதாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. நானும் ஏற்றுக்க மாட்டேன், மாட்டுக்காரன்னு ஏற்றுக்கணுமில்ல, அதான் ஏற்றுக்க மாட்டேன். ரீசனபிளான தப்பாக இருந்தால் மாடு மாற்றி கொடுக்கலாம். சுழியில் இன்றைக்கி எப்படி பார்த்துருக்குங்க? நம்ம சுழி பார்க்க மாட்டேங்க. நீங்கள் சுழி சுத்தத்தில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சளவுக்கு எல்லாமே சுழி சுத்தத்தில். சுழி தப்புங்கிற மாடு நம்ம எடுத்தே தரமாட்டோம். சுழி சுத்தத்தில் தான் எடுப்பேன். நாளைக்கு அவங்களே அவங்க ஊரில் போய் 4 பேர் மாடு வாங்கி ஈரோட்டில் போய் மாடு வாங்கிட்டு வந்துருக்காங்க, மாட்டை பாருங்கன்னு சொன்னாலும் வந்து பார்த்தாலும் பரவாயில்ல. விலையில முன்ன பண்ண எப்படியா இருக்குது பண்ணது அது வேறு கணக்கு.
பரவாயில்ல மாடு சுழி சுத்தத்தில் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு சின்ன சுழி வந்து அவங்கள உழப்பி விட்டுரும். மாடு இன்னைக்கு ₹1,00,000 போட்டு மாடு வாங்கிட்டு போனாலும் ஒரு சின்ன சுழி அவங்கள ஒரு குழப்பத்தை பண்ணி விட்டுரும். அதே நம்ம பெருசாக நம்மளை தொண்டையில் கத்தி வச்சுக்கிட்டு நிற்கிறவே தெரியும். ஐயோ இந்த சுழி வாங்கிட்டோமே ஏதோ ஆயிருமா அப்படியா இப்படியான்னு. அதனால அந்த குழப்பத்துக்கு அவங்களும் போகக்கூடாது, அடுத்தவங்களும் நம்மளை எதுவும் சொல்லக்கூடாது. அதனால சுழி சுத்தத்தில் எடுத்து கொடுத்துருவோம். மாடு தங்கமாக இருந்தால் சுழி சில பேர் எனக்கு சுழியெல்லாம் பிரச்சனைனா எனக்கு மாடு நல்ல மாடாக இருக்குன்னு தெளிவான சுழியாக இருந்தால் தான் எடுத்து தருவோம். ரொம்ப மோசமான அதுக்குன்னு ரொம்ப மோசமான சுழி நம்ம எடுத்து தர மாட்டோம். தெளிவானதை தான் நம்ம எடுத்து கொடுப்போங்க. சரிங்கண்ணா, இந்த வாரம் நிறைய மாடு எடுத்து கொடுத்துருக்கு, பட்ஜெட்லயே எடுத்து கொடுத்துருக்கு. அதெல்லாம் மேக்ஸிமம் பட்ஜெட்ல தான். வரும் வாரங்களையும் அதே மாதிரி பட்ஜெட்லயே கஸ்டமர் தேவைக்கு ஏற்ப நம்ம எடுத்து கொடுப்போம். ரைட்டுங்க, ஓகே, சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு டைம் இருக்குனால இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுறது. இல்லைன்னா மற்ற சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம 9, 10 நம்ம லேட்டாக வந்தோம்னா பணம் வாங்கணும், பாலை கறக்கணும், அந்த டென்ஷனில் இருப்போம். இன்னைக்கு நேரத்தில் வேலை முடிஞ்சோன்னா நீங்கள் பொறுமையாக பேசுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வருங்காலத்தில் தெளிவாக ஒவ்வொரு மாடு எப்படி வாங்கியிருக்கோம், என்ன கண்டிஷன், எது நல்லா தெளிவாக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எடுக்கும். ஏன்னா நம்ம கஸ்டமர் சில பேர் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் உங்கள் வீடியோ இல்லைன்னா கொஞ்சம் தெளிவாக எடுத்து வீடியோ போடுங்க, மாட்டோட டீட்டெயில் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறாங்க. அதை நம்மளும் கேட்டுக்கணும். அதனால் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்குமா தெளிவாக பேசிடுவோம். அவசரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. தெளிவாக நேரம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம பண்ணி டீட்டெயில் போட்டு பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே ஓகே, நன்றிங்க. இதா இது கழிப்பு கிடையாதுங்கண்ணா. இப்படி இருந்தா இப்படி 2 சுழி இருந்தாலும் கழிப்பு இல்லை. இப்படி இருந்தாதான் குடமால கூட அடிமேல அடிம்பாங்க. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி இருந்தா புறாமட்டு ராமன் லட்சுமணன் அதெல்லாம் கணக்கு இல்லை. இது நீங்க தப்பான சுழின்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் சுழியே கிடையாது, கணக்கே கிடையாது. விலை கேட்டுக்கலாம், ஆகுமான்னு பாருங்க. கை வச்சு பாரு புத்தி அப்படின்னு மாடு மளிகை பாருங்க. முன்ன 20 லிட்டருக்கு மேல வந்துச்சு, 18 லிட்டர் 20 லிட்டர் வரும். வைக்கிற பொறுத்து சும்மா மேல வந்து கீழே வந்துச்செல்லாம் இல்ல. வைக்கிற பொறுத்து 5 லிட்டருக்கு மேல கறக்கும். அப்படி கணக்கு வச்சுக்கணும். நம்ம 20 நாளைக்கு நம்மள தான் கேட்பா. 20 சொன்னீங்க, நமக்கு முன்ன பின்ன கம்மியா சொல்லிட்டு போக வேண்டியதுதான். பேசுனா எவ்வளோ அவனுக்கு பீன் தண்ணி நோர வச்சு கொளுத்தில விடு, கரை ஒதுக்கிட்டான்னு பாரு, கண்ணு விட்டு பாரு. இல்லக்கா அந்த பக்கம் நான் இதுக்கெல்லாம் ஏக்கா நீ வேற எப்பயும் அந்த பக்கம் கண்ணு விட்டு தான் நான் சும்மா நீ பார்த்தேன். ஒரு மாடு காலத்துல லைட்டா தூக்கம், அதுக்கெல்லாம் ஒரு இது இல்லை. ஏன்னா கொடுக்குற வேலை என்னன்னா, ஏன்னா கொடுக்குற வேலை என்ன மேல் விலையில சொல்றீங்களா? கீழே ஒரு விலை சொன்னாங்க. 20 லிட்டருக்கு விலையா வருமா? கீழே ஒரு விலை சொன்னாங்க 80 கீழே ஒரு விலை. இந்த மாடு எங்கன்னா சொல்லு, 1.15 சொல்றாங்கண்ணா. எங்கன்னா சொல்றாங்க, எங்கன்னா சொன்னாங்க சொல்லு, நான் பார்க்கலாம். 1.15 சொன்னாங்கன்னு சொல்றேன். ஆனால் விலை ஏறும், கம்மியில் கிடைக்காது. இந்த மாடெல்லாம் விலை கம்மியில் கிடைக்காது. இது சினையா இருந்தால் எப்போ பண்ண வியாபாரியே வாங்கி கட்டிடுவாங்க. கண்ணு போட்டு கேட்டுனாங்க, 8 இடத்துல கொட்டி போட்டு. அதான் இது சினையா இருந்தால் வியாபாரி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு விற்று போடுவாங்க நல்ல விலைக்கு. இப்போ கண்ணு போட்டு வியாபாரி வாங்குறோம் கொஞ்சம் லேட் யோசிப்பாங்க. போய் பாலை கறக்கணும், மடியை போடணும், அதெல்லாம் இருக்குல்ல. சண்டைன்னா அது வேற கணக்கு. அதனால் நான் அதுதான் கேட்டேன். 80 ரூபாய்க்கு சொல்லுங்க. அவன் 95 ரூபா சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லா வியாபாரியும் ஒரே மாதிரி கோஸ்ட் தர மாட்டாங்கல்ல. இருங்க வம்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. அது நான் பொருளை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. பல்லு கடமலை பொருள் ஏன்னா இங்க வேணா கணக்கே விலையை சொல்லி கொண்டா முதல் வியாபாரம் பார்க்கலாம். 90 யாருன்னா அது சென்னையில அப்போ நோட்டத்தை 1 மணி நேரத்துக்கு முன்ன சொல்லுங்க. நல்ல ஒரு 80 ரூபா ரேட்டு 81 வாங்கல. நான் வாங்கியிருந்தா உனக்கு கொடுக்காத போனா, உனக்கு கொடுக்காத போனா
உனக்கு கொடுக்காத போகணும் வாங்க. ஏதோ கொடுத்தாதான் நாங்களும் வியாபாரம் பண்ண முடியும். வாங்குங்க இந்த மாட்டை நான் வாங்குறது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 80 ரூபா கேட்டேன், 81க்கும் கேட்டேன். அப்புறம் அவரு 95 ரூபா சொன்னாரு. போய் சொன்னாங்க சொல்றதுக்கு இல்லை. அண்ணா அங்க கேட்டா இங்க கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்பாங்க. உண்மைதான். சொல்லுங்க 81 ரூபாய்க்கு பிடிச்சிக்கிட்டா. நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினாட்டா அமைதான் தெரியாது. 85 முடி கேட்டு பார்க்கலாமா? உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. சம்மதம்னா போய் பேசலாம், இல்லைன்னா அதுவும் இல்லை. எங்களுக்கு என்ன தெரியும், நீங்க கண்ணு போட்டு 10 நாள்ல எப்படி பிரச்சனை வரும்? அப்படின்னா இத்தனை ஆயிரம் மாடு உள்ளுக்கு வருமா? நம்ம அவ்வளவு விவரமா பேசாதீங்க. கண்ணு போட்டு 10 நாள்ல எப்படி மாடு பிரச்சனையா இருந்தாலும் காசு பத்தலைன்னா மாடு விற்கத்தான் போறாங்க. இல்லைன்னு பாரு, உன்னை பாய்தான்னு பாரு, காம்படிச்சு பாரு, வேற என்ன சரிண்ணா ஒரு முடிவு சொல்லுண்ணா. என்ன முடிவுன்னா தருவீங்க? அதை சொல்லுங்க. ஆகாது கேட்டாங்க. கேட்டதெல்லாம் பேச்சதெல்லாம் 95 சொன்னீங்க. 90,000 கேட்டானா அது கொடுக்குற மாடு 5 வேற ஆளுக்கு 110 1.5. ஏன்னா எவ்வளவு வேணா சொல்லு. நான் பொருளுக்கு தகுந்த வாங்குறவங்க தானே வாங்குவாங்க. சும்மா 110 1.20 சொன்னா மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்களா? டேஸ்ட் கம்மியாகாது. முடிவே சொல்லுங்க. டேஸ்ட் கம்மியாகாது. எங்கதான் போய் மாட்டேங்குது. கொடுக்கறனா கொடுங்க, இல்லைன்னா விட்டுற வேலை முடிஞ்சு போச்சு. பிடிச்சிக்கிட்டானா 85 ஒரே வேலை. சம்மதம்னா கொடுங்க, அவ்வளவுதான். நான் சும்மா அந்த 500 1000 எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் சேர்த்து 5000 நான் சேர்த்து வாங்கி இருக்கிறேன். கண்ணுக்குட்டி விடுறேன், கண்ணுக்குட்டி விடுறேன். எல்லாத்தையும் பாத்துக்கணும். காம்பு கட்டெல்லாம் பாத்துக்கணும். அண்ணா கேட்க மேல கொடுக்கணும். முதல் வியாபாரம் வியாபாரம் பண்ண. ஆமா, அப்புறம் ஆசை தான். யார் சொல்றது? எல்லாம் காம்பெல்லாம் அடிச்சு அண்ணன் அந்த பக்கம் கொண்டு போய் காம்பு இருங்க. இப்படி திருப்பி மேல உரும்பா இருக்கும். அதெல்லாம் அது பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் சும்மா சார் லைட்டா ஒப்புக்கு விட அது காம்பு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. அம்மா உட்காந்து கலக்கட்டும். இந்த பக்கம் எப்படி சும்மா ஓரளவுக்கு கிட்ட முகையை மட்டும் விடு. கிட்ட முகையை விடு. இல்ல அது இப்பதான் போடுறது. நஞ்சு இன்னும் போடல. இல்லைன்னா இப்பதானே ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா காம்பு குடிச்சே தான் கறக்க முடியும். மூக்கனா ஒரு புடி நல்ல மூக்கனா பிடிச்சி புண்ணா நீங்க தான் புடியாண்ணா. கண்ணுக்குடி பார்க்க விட்டு பிடிங்க. ஏய் இல்ல கொஞ்சம் முன்னாடி